அமேசான் SKC பசுனையின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மா, இந்த ரிங் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? உனக்கு வேணுமா வேணுமா? சே உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னம்மா. அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. யாரம்மா? இல்ல, நான் மோதிரத்தை சொன்னேன். டாடா கேட்டிங்களா? அம்மாக்கு பிடிச்சிருக்கா. உங்க மோதிரம் பிடிச்சிருக்கா. மலியம்மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? டாடா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாருன்னா ஏதாவது கிஃப்ட் பண்ணுவாரு. உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னா நீங்க அவரை ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிதானே டாடா? டாடா கம்மியா இந்த பக்கம் உட்காருங்க. நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்படியாம்மா? உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச மாதிரி லவ்வில் மூவி டாடி யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப லக்கி. நீ எனக்கு கிடைச்சதுக்கு நானும் லக்கி தான்டா. அம்மா நீங்க? நானும் தான். நீங்க கிடைச்சதுக்கு நானும் லக்கி. நீங்களா? நீங்க ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. டாடா, உங்க போன் எடுத்து அப்படியே ஒரு செல்ஃபி எடுங்களேன். வாங்கம்மா. அம்மா, மோதிரத்தை காத்துங்கம்மா. அப்பதானே போட்டோ பாக்குறப்போ எது எந்த மூமெண்ட்ல எடுத்தோன்னு தெரியும்ல. டாடா, வேற மாதிரி போஸ் கொடுக்குறீங்களா? வேற மாதிரினா? எனக்கு ரெண்டு பேரும் கிஸ் கொடுங்க. அம்மா நீங்களும் கொடுங்களேன். சாரி மல்லி, அது வந்து தெரியாம. இந்த வாண்டு நம்ம பார்க்க வேண்டிய வேலையை பார்க்குது. பரவாயில்ல, குழந்தை மல்லிகத்தை அம்மாவா ஏத்துக்கிட்டா. விஜய் தம்பிக்கு தான் மல்லிகை பொண்டாட்டியா ஏத்துக்க எப்போ மனசு வருமோ. வரும், வராம எங்க போயிடும். அது இவ பார்வையே சரியில்லையே. மொட்டை மாடிக்கு கூப்பிடுவா போல இருக்க. நான் தொலைஞ்ச அன்னைக்கு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன ஓடுறாரு? சாரின்னு நீங்க சொல்றதுதான் கஷ்டமா இருக்கு விஜய். மனசார நான் உங்களை ஏத்துக்கிட்டேன்னு நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல. அன்னைக்கு தொட்டிய தலையில தூக்கி போட்டு உடைச்சா, இன்னைக்கு என் தலைய தூக்கி போட்டாலும் போட்டுருவா. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மாடிக்கு போனா தானே இதெல்லாம் நடக்கும். சேஃபா இங்கே இருந்துட்டா எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஆமா இங்கதான் இருக்கணும். நாமளா சரண்டர் ஆயிட வேண்டியதுதான். அவளை பேசவே விடக்கூடாது. வெண்பா தான் காரணங்கிறதால கொஞ்சம் டேமேஜ கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாப்போம். நீ உட்கார்ந்துடா, நான் வரேன். வர விஜய், நீ பயப்படாத. நீ என்ன தப்பு செஞ்ச? இது அறியாம நடந்த விஷயம் தானே. இதுல சாரி கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அப்படி பார்த்தா அவளும் தானே சாரி கேட்கணும். வேணா கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சுக்கலாம்.
என்ன பண்ண போறாளோ? கடவுளே காப்பாத்துப்பா. என்ன இங்க தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசலாம்னு ஒத்திக பாத்துட்டு இருக்கீங்களா? போன ஜென்மத்துல டிராமா குரூப்ல இருந்தீங்களா? இல்ல மல்லி, சாரி மல்லி. சாரியா? சாரி நான் எதுக்கு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் தான் தப்பே பண்ணல. சாரி எல்லாம் கேட்க முடியாது. ஆஹா, நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க? யார் உங்களை இப்ப சாரி கேட்க சொன்னது? அப்ப என் மேல உனக்கு கோவம் இல்லையா? உங்க மேல நான் எதுக்கு கோவப்படணும்? இல்ல மல்லி, வெண்பாக்கு நான் முத்தம் கொடுக்கும்போது அவ கீழே குனிஞ்சிட்டா. நான் அப்படியே உன் கணத்துல முத்தம் கொடுத்துட்டேன். அதான். ஏங்க, இது வாழ்நாள் பூரா மனசுக்குள்ள வச்சு சந்தோஷப்படுற விஷயங்க. என்ன யோசிக்கிறா? ஒருவேளை எப்படியெல்லாம் திட்டலாம்னு யோசிக்கிறாளோ? இங்க பாரு மல்லி, அவசரப்பட்டு திட்டிராத. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? என்னடா இவன் போய் நமக்கு முத்தம் கொடுத்துட்டானே அப்படின்னு தானே ஃபீல் பண்ற? இதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா? இல்லையா பின்ன? பொண்டாட்டி மாதிரியே ஒரு கப் காஃபி கூட போட்டு கொடுக்க மாட்டான்னு அக்ரிமெண்ட் போட்டு வந்தவ தானே நீ. நான் முத்தம் கொடுத்ததுல உன் மனசுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அது எனக்கு புரியுது மல்லி, நல்லா புரியுது. ஐயோ விஜய், அந்த ஒரு நிமிஷ சந்தோஷம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இனிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஃபீலிங் உங்க மரமண்டைக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இங்க பாரு மல்லி, நான் முத்தம் கொடுக்கும்போது பாப்பா வந்து ஆக்சுவலி குனிஞ்சிட்டா. அப்படி அவ பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. அது ஏதோ தப்பு நடந்து போச்சு. ஆனா இதுல என் மேல எந்த தப்பும் கிடையாது. இப்ப என்னங்க சொல்ல வரீங்க? அன்னைக்கு கீழே படிக்கட்டுல நடந்துச்சுல, அதே மாதிரி இன்னைக்கு நடந்ததும் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான். இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி என்னைக்குமே எனக்கு அப்படிப்பட்ட தப்பான எண்ணெல்லாம் கிடையாது மல்லி. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, அதான் சொல்லிட்டேன். இந்த மரமண்டைக்கு ஒரு ஃபீலிங்கும் கிடையாது, ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது. கடமையும் கடமை. கட்சி நடத்துறாரா இல்ல கடை நடத்துறாரா? மல்லி என்ன மல்லி, ஏதோ மதுரை மல்லி இல்ல ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, சரியா கேட்கல. கேட்டுட்டா மட்டும் அப்படியே ஃபீலிங்ல உருகிடுவாரு. ஏங்க, உங்களை என்ன இரும்புல செஞ்சு வச்சிருக்காங்க? இரும்புக்கு கூட குளிரும் சுடும். மரத்துல செஞ்சு வச்சிருப்பாங்க போல. அப்படிலாம் இல்ல மல்லி, நீங்க இருந்து போறப்போ நிம்மதியா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம சந்தோஷமா போகணும்ல, அதுதான் என்னோட ஆசையே. ஏன்னா உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. இது முத்தம் கொடுக்கறப்ப தெரியலையா? ஐயோ என்ன மல்லி சொல்லிட்டு இருக்க? அதான் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டேனே. ஆக்சிடென்ட்டா கொடுத்தாலும் ஆசைப்பட்டு கொடுத்தாலும் முத்தம் முத்தம் தானே. ஐயோ, நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசில இப்படி ஒரு டயலாக் சொல்லிட்டா உடனே நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு மரக்கட்டியா இருக்கணுமா? சரிங்க, ஒண்ணு பண்ணுங்க. நான் உங்க பொண்டாட்டியா நடிக்கிற வரைக்கும் இப்படி ஆக்சிடென்ட்டா ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே தான் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த சாரி, மன்னிச்சிடு, மறந்துடு, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, மண்ணாங்கட்டி இருக்கு, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க. நீங்க எனக்கு முத்தம் கொடுக்கும் போதெல்லாம் அதை போட்டு போட்டு நான் கேட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபீலிங் இல்லாத சரியான ஞான சூனியம். என்ன மல்லி சூனியமா? எனக்கு புரியல. உங்களுக்கு புரியாமலே போகட்டுங்க. மல்லி என்ன சூனியங்கிடி ஒன்னுட்டு போறா? ஒன்னும் புரியலையே. சூனியங்கிடியும் வச்சிருவாளோ? வைக்க மாட்டான், நல்லவன். மல்லி, மனசார சாமி கிட்ட வேண்டிக்கடா. என்னாச்சு பெரியமா? ஏன் உங்க முகம் வாடி இருக்கு? என்னன்னு தெரியல மல்லி, ஆனா என் மனசெல்லாம் ஒரு மாதிரி கனமா இருக்கு. ஏன்னு தெரியல. வெண்பா பிள்ளைய காப்பாத்திட்ட, ஆனா என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கும்னு என் மனசுல பட்டுக்கிட்டே இருக்கு. வெண்பா பிள்ளை என்னைக்குமே நல்லா இருக்கணும் மல்லி. நீ, விஜய் தம்பி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ. ஏன் பெரியமா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? எல்லாம் சரியாதான் நடக்கும். சாமியை தாண்டி எந்த ஆபத்தும் நம்ம கிட்ட வராது பெரியமா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியலையே. வரலட்சுமி விரதம் பெரியமா, ஞாபகம் இருக்கா? அம்மா எங்க அப்பாவுக்காக வருஷம் நாள் தவறாம விரதம் இருந்து வேண்டுவாங்கன்னு நீங்க தானே எனக்கு சொல்வீங்க. ஐயோ ஆமால, ஏதோ மனசுல இருந்த பாரத்துல அத பத்தின நினைப்பே இல்லாம இருக்கேன். எனக்கு தான் அந்த கொடுப்பு நல்லா இல்லையே.
நமக்குன்னு வாழ்க்கை கொடுக்குற சில விஷயத்தை தானே நம்ம சரியா ஞாபகத்துல வச்சுக்கிறோம். சரி, அதை விட்டு தள்ளு. நீ விரதம் இருக்க போறியா? ஆமா பெரியம்மா. ம். அவர் என்ன எப்ப ஏத்துக்க போறாரு, என்ன என்னவா மனசுல வச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம். இந்த தாலி வேணா நான் கட்டிக்கிட்டதா இருக்கலாம், ஆனா அவரை நான் மனசார என் மனசுல புருஷன்னு ஏத்துக்கிட்டு சாமி சன்னதியில கட்டிக்கிட்டது பெரியம்மா. என் புருஷன் நல்லா இருக்கணும், வெண்பா நல்லா இருக்கணும், இந்த குடும்பமே நல்லா இருக்கணும். ம். எந்த விதத்திலயும் அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுவும் என்னால அவங்களுக்கு எந்த ரூபத்திலயும் கஷ்டம் வந்துடக்கூடாது பெரியம்மா. அதுதான் என்னோட மனசுல இருக்கிற பெரிய வேண்டுதலா இருக்கு. என்ன மல்லி நீ பேசுற? உன்னால எப்படி அவங்களுக்கு பிரச்சனை வரும்? சொல்ல போனா அவங்களாலதான் உனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன்னை 3வது மனுஷங்களா விஜய் தம்பியோ வித்யாமாவோ எந்த நிமிஷமும் நினைக்கவும் இல்ல, பார்க்கவும் இல்ல. அவங்க வீட்டு பிள்ளையாவே நினைச்சு உனக்கு பக்கபலமா இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன புள்ள, நீ நல்லா வேண்டிக்க. அரை நூற்றாண்டின் நம்பிக்கை 2025ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக 50வது வருடத்தை நோக்கி செல்லும் A1 SKC பசு நெய். செம்ம டேஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.